வணக்கம் தோழர்களே, தோழிகளே. எப்போதும் நம்மளுடைய தோல்விக்கு நாம் மற்றவங்கள காரணம் சொல்லி பழகியிருப்போம். அப்படி காரணம் சொல்லும்போது அது லாஜிக்கலாக சரி அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு தோணும். ஆனால் இது மாதிரி நம்மளுடைய தோல்விகளுக்கு மற்றவங்கள காரணமாக்கும்போது உண்மையிலே என்ன நடக்குது தெரியுமா? முதல் விஷயம், உண்மையான விஷயத்திலேருந்து அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அந்த நபர் மேலே மாறிடுது. அதனால் உண்மையாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. 2, அவங்கள குறை சொல்கிறதுனால அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனில் ஒரு புரிதலற்ற தன்மைங்கிறது உண்டாயிடுது. அதனால் அந்த உறவில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்க மேலே அந்த காரணத்தை சுமத்திடுறதுனால நாம் சுயமாக செயல்படுற அந்த ஆற்றல் அப்படிங்கிறத இழந்துருவோம். ஆகவே மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பல தடவை யோசிச்சுக்கணும். ஆகவே எப்போ நம்மளுடைய தோல்விக்கு நாம் பொறுப்பெடுத்துக்கிறோமோ அப்போ வெற்றி என்பது நமக்கு பக்கத்திலேயே இருக்குது. வாழ்த்துகள். நன்றி.